வணக்கம் நண்பர்களே. தளபதி வேட்புமனு தாக்கல் பண்ணதும் அங்கே அவருடைய அசட்டு டீட்டெயிலாம் எப்படி யார் ஸ்கேன் பண்ணி விட்டானுங்க என்னன்னு தெரியல. அசையும் சொத்து 400 கோடி, அசையா சொத்து தங்கம் இத்தனை கிலோ, வெள்ளி இத்தனை கிலோ அப்படின்னு சொல்லிட்டு மொத்த லிஸ்ட்டையும் ஆளாளுக்கு போட்டு தள்ளினுக்கிறாங்க. மற்ற நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒரே ஒரு கார் தாங்க வச்சுட்ருக்கேன், அம்பாசிடரு இந்த ஓட்ட உடைச்சல் அவரை மாதிரி மறைச்சி அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறார். அவர் உழைச்சி என்னென்ன சம்பாதிச்சாரோ அதை கரெக்டாக தான் அவர் டேக்ஸ் பே பண்ணி அவர் என்னென்ன வாங்கினாரோ அதுக்கான எத்தனை கோடி வச்சுருக்காரோ அதை உண்மையாக சொல்லியிருக்காரு. பட் டிஎம்கேயில் இருக்கிறவங்க எத்தனை பேரும் உண்மையாக சொல்லியிருக்காரு. எல்லாம் பினாமி பேரில் போட்டு வச்சுட்டு இவங்க கேட்டால் ஒரே ஒரு வேட்டி, ஒரே ஒரு சட்டை, ஒரே ஒரு ஜட்டி, ஒரே ஒரு காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக என்னென்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியல. அவர் தான் சொல்லிட்டாரு, நான் மொத்தத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் இருக்கிறத வச்சு வாழ்ந்தாவே போதும். பட் எதுக்காக வந்தாலும் மக்களுக்காக தான் வந்தார். ஏன்னா மற்றவங்கள மாதிரி எல்லாத்தையும் மறைச்சி எல்லாம் இருக்கிறது கருணாநிதி ஐயா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, இப்போ கரண்ட் 2026 கலைஞரின் அவருடைய ஃபேமிலியோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அது கணக்கே இல்லாமல் போகும். எப்படி ஏன்னா மாத சம்பளம் வாங்கியா இல்லை கவர்மெண்ட்டு எப்படி சொல்கிறது, மக்கள் பணம் அப்படி தான் இருக்கும், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை.